இந்த 2026 ஐபிஎலுக்கு 10 ட்ரேட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸோட லிஸ்ட் வந்துருச்சு. எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கோடிக்கு வாங்கியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நம்பர் 10th பிளேஸ்ல அர்ஜுன் டெண்டுல்கர் தான் இருக்காரு. இவர் வெறும் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. இவரை 30 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து லக்னோக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பிளேயர் நல்ல ஒரு பேஸ் பவுலரா வருவாரு. இவருக்கு இனிமே ட்ரைனிங் கொடுத்து இனிமே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாருன்னா இவர் அந்த டீமுக்கு ஒரு அசட்டா தான் இருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ் இருந்தாலும் நீங்க சின்னவர் விட்டுற கூடாதுங்க. நம்பர் 9th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா மயாங்க் மார்க்கண்டே. இவரை கேகேஆர்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கோடிக்குனா 30 லட்சத்துக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. இவர் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரை ஒரு நல்ல அசட்னே சொல்லலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஸ்பின் பவுலர்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. இவரும் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட்ல சேரும்போது ஸ்பின் பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கேகேஆர்ல ஸ்பின்னர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கேகேஆர் இவரை ட்ரேட் பண்ணி விட்டுருக்காங்க. நம்பர் 8th பிளேஸ்ல டோனன் ஃபெரேரா தான் இருக்காரு. இவர் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர். இவர் டெல்லியில இருந்து ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் எவ்வளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா 1 கோடிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர். இவர் பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார்னு நினைச்சு ஆர்ஆர் ட்ரேட் பண்ணிருக்காங்க. இவர் 2025ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. 2026ல என்ன பண்றாரு பார்க்கலாம். 7வது எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் லார்ட் ஷர்குல் தாவூத் தான் இருக்காரு. இவரை 2 கோடிக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீம்னா லக்னோல இருந்து மும்பைக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு இவர் ஒரு நல்ல ஒரு அசட்னே சொல்லுவேன். ஏன்னா இவர் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர். 2025ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்பர் 6th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா குட்டி பையன் சாம்கரன் தான் இருக்காரு. இவர் 2.4 கோடிக்கு சிஎஸ்கேல இருந்து ஆர்ஆர்ல ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் லாஸ்ட் சீசன்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் இவர் ஒரு நல்ல அசட்டா தான் இருப்பார். ஆர்ஆர் டீமை பொறுத்தவரையும் ஆர்ஆருக்கு ஆல்ரவுண்டர் முக்கியமா தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஆர்ஆருக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. 5th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா ஷர்ஃபின் ரூத்தர்ஃபோர்ட் தாங்க இருக்காரு. இவர் குஜராத் ஃபார்ச்சூன்ஸ் பிளேயர். இவர் குஜராத்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. எவ்வளவு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காருன்னா 2.6 கோடிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காருங்க. இவர் ஒரு நல்ல தரமான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இவர் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னால இவர் ஓவர்சீஸ் கூட தான் வருவாரு. இவரோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இந்தியன் பேட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டரும் சேரும் போது மும்பை இந்தியன்ஸோட கடப்பார லைனப் இன்னுமே கடப்பாஞ்சாவது. நம்பர் 4ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் நிதிஷ் ராணா தாங்க. இவர் ஆர்ஆர்ல இருந்து டெல்லிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. எவ்வளவு கோடிக்குனா 4.2 கோடிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் ஒரு தரமான இந்திய லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னால அது மட்டும் இல்ல ஒரு பவுலிங் போடுவாரு. இவர் உண்மையிலேயே ஆர்ஆர் வந்துட்டு போறது ஆர்ஆருக்கு சரியான பாதிப்பு ஏற்படும். ஆர்ஆர் ரவீந்திர ஜடேஜா போனதுனால இவரை ரிலீஸ் பண்றாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய அசட். இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு உண்மையிலேயே முக்கியமான தேவையான ஒரு பிளேயரா இருக்காரு. நம்பர் 3rd பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் முகமது ஷமி தாங்க இருக்காரு. இவரை 10 கோடிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. எந்த டீம்ல எந்த டீமுக்குன்னா எஸ்ஆர்ஹெச்ல இருந்து இவரை லக்னோவுக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. உண்மையிலேயே ஒரு தரமான இந்தியன் பேஸ் பவுலர். இவர் சரியா ஸ்விங் பண்ணுவார். இவரோட பவுலிங் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் போது லக்னோக்கு இவரோட பவுலிங் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் போது லக்னோவில் இருக்க மற்ற பவுலர்ஸ் கூட இவர் கம்பைன் பண்ணி போடும்போது லக்னோட பவுலிங் பவர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 2ல இருக்க பிளேயர் யாருன்னா ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கேல இருந்து ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. எவ்வளவு கோடிக்குனா 14 கோடிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காருங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிளஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். இவரோட ஸ்பின் பவுலிங்கும் சரி இம்பாக்ட் கொடுத்திருக்கு. சிஎஸ்கேவுக்கு நிறைய குரூஷியல் மூமெண்ட்ல இவரோட ஸ்பின் ஹெல்ப் பண்ணிருக்கு. இவரோட பேட்டிங் ஹெல்ப் பண்ணிருக்கு. இவர் ஒரு தரமான பேட்டர். நம்பர் 1ல இருக்க பிளேயர் யாருன்னா பிளேயர் சஞ்சு சாம்சன் தாங்க. இவர் ஆர்ஆர் கிட்ட இருந்து சிஎஸ்கே ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் எவ்வளவு கோடிக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காருன்னா இவர் தான் ஐபிஎல் ஹையஸ்ட் ட்ரேட் பண்ணப்பட்ட பிளேயரா இருக்காரு. 18 கோடி தான் இப்ப ஹையஸ்ட் ட்ரேடரா இருக்காரு. உண்மையிலேயே ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டா இருக்க போறாரு. ஏன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இவரோட விக்கெட் கீப்பர் பேட்டிங் பிளஸ் இவரோட ஓப்பனிங் பேட்டிங் ரொம்பவே முக்கியமா இருக்கு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு. இவர் அந்த டீம்ல சேரும்போது அந்த டீம் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடும். கண்டிப்பா சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் ஸ்டாரா சஞ்சு சாம்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. 2026லயே ட்ரேட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ்லயே எந்த ஒரு ட்ரேட் உங்களுக்கு ஏத்துக்க முடியாத ஒரு ட்ரேடா இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.